நமக்கு என்ன வியப்பா இருக்குன்னா 2026ல பல பேர் முதல்வர் நைட்டு தூங்குறப்ப கனவோட தூங்குவாங்க போல, நினைச்சுக்கிட்டே இருந்தா நடந்துரும்னு ஏதாவது சாமியார் சொன்னாங்களான்னு தெரியல. பல முதல்வர்கள் ஒண்ணு வேண்டாங்க, உங்க ஊர்லயே போய் யார்ட்டையாவது கேட்டு பாருங்க, கட்சியே இன்னும் அங்கீகாரம் இருக்குமான்னு தெரியல. அண்ணன் தான் முதல்வர் 26ல. எங்க அண்ணனுக்கு ஓட்டு இருக்கு, தான் இந்த பிள்ளை எல்லாம் ஓட்டு போடும். அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? 3, 4, 5. சரி, இதெல்லாம் இதுக்கு அண்ணன் பாட்டு பிடிக்கும். சரி, இதுகளுக்கெல்லாம் அண்ணன் டான்ஸ் பிடிக்கும், அண்ணன் டான்ஸ் பிடிக்கும், அண்ணன் பாட்டு பிடிக்கும், அண்ணன் காமெடி பிடிக்கும். சரிங்க, முதல்வர் ஆகணும்ல. ஆமா, எதுக்கு ஆகணும்? டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு. கொஞ்சம் அறிவார்ந்த சமூகம். யாரையும் தரம் தாழ்த்தி குறைத்து மதிப்பிட்டு நான் சொல்லல. உங்க ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்களை சேர்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சேர்க்க போறப்ப பிரின்சிபல் இருக்காரு. யாருங்க ஸ்கூலுக்கு பிரின்சிபல்னு கேக்குறீங்க? இவர் தாங்க. ஐயா என்ன படிச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் படிக்கல. அப்புறம் என்ன பிரின்சிபல்? பிரின்சிபல் ஆகணும்னு நினைச்சேன், ஆயிட்டேன். ஐயா எப்படி படிக்காம ஸ்கூல் நடத்துவீங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம். சரிங்கய்யா, இப்படின்னு சொன்னா அட்மிஷன் போடுவீங்களா மாட்டீங்க? சும்மா பெற்றோரா சொல்லுங்க. திமுக, திக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் அப்புறம். பெத்தவங்க தானே, பிள்ளைய பெத்தவங்க இருந்தா தானே முதல்ல அட்மிஷன் போடுவீங்களாமா? தாய்மார்கள் சொல்லுவீங்க. ஸ்கூல்ல போடுவீங்களா உங்க பிள்ளைங்கள? பக்கத்து ஸ்கூல்ல போவீங்க, ஒரு பிரின்சிபல் இருக்காரு, வாங்க வாங்கன்னு வரவேற்கிறார். அங்க போய் விசாரிக்கிறீங்க, பிரின்சிபல் எப்படிங்க, என்னங்க படிச்சிருக்காரு? அவரு பிஹெச்டி முடிச்சிருக்காருங்க, இந்த பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்கூல்ல நடத்திக்கிட்டு இருக்காரு, பிள்ளைங்களை எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு. இந்த 2 ஸ்கூல்ல எங்க அட்மிஷன் போடுவீங்க? சும்மா சொல்லுங்க. நானே பேசிட்டு இருந்தா தூக்கம் வரும்ல. முதல் ஸ்கூல்லையா 2வது ஸ்கூல்லையா? நீங்க சொல்ற வரையும் நான் பேச மாட்டேன். பேசுங்க. நீங்க எப்ப பேசுறது? என்னமா 2வது ஸ்கூல்ல? ஐயா நீங்க எல்லாம், எங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, நீங்கெல்லாம் 2வது ஸ்கூல்ல. சரி, 2வது ஸ்கூல்ல அட்மிஷன் போடுற வரைக்கும் நல்லது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு குரூப் முதல் ஸ்கூல்ல தான் அட்மிஷன் போடுவேன்னு நிக்குது. ஏங்க அவர் படிக்கல தாங்க, பார்க்க எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, ஸ்டெப்ஸ் போடுறாரு, மேல இருந்து பறந்து வந்து கீழே உழுவுறாரு. இதுக்குதான் ஸ்கூல் நடத்துறியான்னு கேட்போம்ல. இப்ப ஸ்கூல்ல அட்மிஷன் போடவே இவ்வளவு யோசிக்கிறோம்னா தமிழ்நாட்டை ஆளணுமா? சரி, நீ என்ன பொதுமக்களுக்காக நின்று இருக்கான்னு கேட்டா இல்ல என் படம் ரிலீஸ் ஆக போகுது. எத்தனாவது படம்? அது 50வது படம். 50 படம் நடிச்சிட்டா தமிழ்நாட்டை ஆண்டு விடலாம் என்று நினைப்பதே தமிழ்நாட்டுக்கு அவமானம் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாநிலத்திலயாவது இதை போய் பேச முடியுமாங்க? நம்ம அறிவார்ந்த சமூகம். யோசிச்சு பாருங்க, உத்தரப்பிரதேசலையும், மகாராஷ்டிராலையும், குஜராத்லையும், பீகார்லையும், ஒரிசாவிலையும் அடையாத வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. இது என்ன வெற்று பெருமையா? சும்மா டயலாகா, பஞ்ச் டயலாகா? வரலாறு, டேட்டா உங்களுக்கு புரிகிறபடி சொல்லுகிறேன். பீகாருக்கும் நமக்கு ஒரே வருஷம் தானே, ஒரே நாள்ல தானே சுதந்திரம் கிடைச்சிச்சு. பீகாருக்கு ஒரு நாள், நமக்கு ஒரு நாளா? தமிழ்நாடு இந்தியால இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து ஒரே நாள்ல தாங்க இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் கிடைத்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் எங்கள் தலைவர் பெரியார் கேட்டார், ஜாதி இருக்கும் நாடு சுதந்திர நாடா? சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா? இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் வரலாற்றின்படி சுதந்திரம் கிடைச்சிருச்சு. பீகாருக்கும் நமக்கும் சுதந்திரம் கிடைத்த போது நம்மளை விட பீகார் வளர்ந்த மாநிலம். நீங்க போய் தேடி பாருங்க, நான் சொல்றது பொய்யா உண்மையான். நம்மளை விட பீகார் வளர்ந்த மாநிலம். நம்மளை விட பீகார்ல பஞ்சம் பட்டினி கம்மி. பீகாரை விட தமிழ்நாட்டுல அன்னைக்கு பஞ்சம் அதிகம், பட்டினி அதிகம், படிக்காதவங்க அதிகம். ஆனா இன்னைக்கு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் நீங்க எதில் வேணுமானாலும் போய் ஆய்வை எடுத்து பாருங்க. இந்தியாவில் கல்வியில் சிறந்த முதன்மை மாநிலம் திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு. எப்படி? எல்லாருக்கும் ஒரே நாள்ல தானே சுதந்திரம் கிடைச்சிச்சு. தமிழ்நாட்டுல தேனாறு பாலாறு ஓடிச்சா? ஒன்னும் இல்ல. அது உங்களை மாதிரி உங்க கிட்ட சொல்லி வரலாறு ஏமாத்தினாங்க பாருங்க, அதாங்க பெரிய வரலாறு. நாளைக்கு நான் போன பிறகு இதே இடத்துல கூட யாராவது போலி தமிழ் தேசியம், ஆரிய தமிழ் தேசியம் பேசுறவங்க மேடை போட்டு பேசுவாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் எல்லாம் இருந்தாங்க, யாரு இல்லன்னா? பயங்கரமா அந்த பொன்னி நதி பாக்கணுமேனு ஒரு படத்துல பாட்டு வருமே, என்ன படம் தொடர்? பொன்னியின் செல்வன். பரவாயில்ல, இப்படி கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவீங்கன்னா நான் அப்புறம் இப்படியே கேள்வி. பொன்னியின் செல்வன் படத்துல பொன்னி நதி பாக்கணுமேனு ஹீரோ வருவாரு, குதிரையில வருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியே புள்ள செல்வ செழிப்பா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும், நல்ல வளம் வார்ந்த சோழ மண்டலம், டெல்டா பகுதி. யாரு இல்லைன்னு சொன்னா உண்மைதான். விவசாயம் அப்படியே அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, யானை கட்டி போர் அடிச்சாங்க, எல்லாம் உண்மை.
யார் இல்லைன்னு சொன்னா? ஒரே ஒரு சின்ன திருத்தம். பச்சை பசேல்னு இருந்துச்சு, யானை கட்டி போரடிச்சாங்க, நெல்லு அப்படியே பூஞ்சி கிடந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பள்ளிக்கூடம் பக்கம் நம்ம பாட்டனும் தாத்தாவும் போனாங்களா? கப்பல் ஓடிச்சு, நம்ம பேர்ல ஓடிச்சா? இருக்க எத்தனை பேர் நில உடைமையாளர்களாக இருந்தோம்? இருக்கக்கூடிய எத்தனை பேரோட தாத்தா பெரும் பணக்காரர்கள்? இங்க நின்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேருடைய பாட்டன் படித்தவர்? இங்க நின்னு கேட்கக்கூடிய எத்தனை பேருடைய பாட்டி படிச்சவங்க? இல்லையே. காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு, செல்வம் இருந்துச்சு, மன்னர்கள் அப்படி ஆட்சி புரிஞ்சாங்க. எத்தனை பள்ளிக்கூடத்தை சார் கட்டினாங்க? பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்து கொண்டிருந்த போதே அவர்களையும் சேர்த்து கேள்விக்குள்ளாக்கிய ஒரே தலைவர் தந்தை பெரியார். இந்த திராவிடர் இயக்கம் தான். அதனாலதான் இன்னைக்கு மதிவதனி பிஎஸ்சி எம்எல் இங்க பேசுறவங்க ஐயா ரமேஷ் அவர்கள் வழக்கறிஞர், மாவட்ட தலைவர் வழக்கறிஞர், ஐயா விஜயகுமார் வழக்கறிஞர், எல்லாம் வழக்கறிஞர். இங்க பிள்ளைங்க கிட்ட கேட்டா பயோமேக்ஸ். இன்னைக்கு வர்றப்ப ஒரு பொண்ணு ட்ரெயின்ல வராங்க, என்ன படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ட்ரெயின்லயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், லேப்டாப்ல. என்னங்க ஒர்க் பண்றீங்க? டேட்டா அனலிஸ்ட். தெரியுமாங்க தலைமுறைக்கு டேட்டா அனலிஸ்ட்னா என்னன்னு தெரியுமாங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்ச தலைமுறையா? அதாவது இப்ப வளர்ந்தது. சாதாரணமா கேக்குறேனே, பிள்ளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். எத்தனை அப்பா அம்மா இருக்கு இந்த சமூகத்துல புரிஞ்சிருக்கும்? எதுவுமே தெரியாமல் வளர்ந்து இருந்த ஒரு சமூகத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி மிகப்பெரியது, வானம் அளவிற்கு புகழ வேண்டியது. அத நீங்க வந்து சொற்களால் சொல்ல முடியாது. சும்மா சாதாரணமா சொல்றேன், வளர்ந்துட்டோன்னு. எப்படி வளர்ந்தோம்? நம்ம கிட்ட மிகப்பெரிய வளங்கள் கிடையாது. தமிழ்நாட்டுல நீங்க போய் பாருங்க, கடல்சார் வளங்கள் நமக்கு கிடையாது, புவிசார் குறியீடுகள் நமக்கு அதிகம் கிடையாது, பொருளாதார வளம் நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட நிறைய எம்பி இல்ல, சோ பேரமும் பேச முடியாது. எதுவுமே இல்லாம எப்படிங்க வளர்ந்தீங்க? ஒன்ன மட்டும்தான் நம்பணும். என்கிட்ட பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், இயற்கை வளம் இல்லாம இருக்கலாம், கடல்சார் வளம் இல்லாம இருக்கலாம், எங்களிடத்தில் மனித வளம் இருக்கிறது. இந்த மக்களை வைத்து தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்று உயர்த்தி காட்டிய இயக்கம் திராவிடர் இயக்கம். அதில் மிகப்பெரிய பங்காற்றிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு. ஒண்ணு வேண்டாம், இங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, யார் படிச்சிருக்கீங்க படிக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்க பொண்ணு வயசு. ரொம்ப சாதாரணமா ஒரு புரட்சியை சொல்றேன், தயவு செஞ்சு நின்னு கேட்கக்கூடிய பொதுவாக இருக்கவங்க கேட்டுக்கங்க. யாராவது தெரியாம அதிமுக காரவங்க வந்து நின்னீங்கன்னா நீங்க தான் முக்கியமா கேட்கணும். யாராவது புதுசா ஆரம்பிச்ச நடிகர் பின்னாடி போலான்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் மிக முக்கியமா கேட்கணும். அண்ணன் வராரு, அது ஏதோ பாட்டு வேற, உயிரென்ன வரனான்னு. எனக்கு அது எப்படி கேட்கும்னா உயிரெடுக்க வரனான்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நிகழ்ச்சியிலும் சாகும். இப்படியெல்லாம் தமிழ் சமூகம் சாகும்னு நினைச்சு ஒரு தலைவர் கூட வேலை பார்க்கலங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தமிழ்நாட்டை ஆண்ட போது 2 வருஷம் கூட நிறைவடையல. 2 வருஷம் கூட. திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். நாளைக்கே உங்ககிட்ட பேரம் பேச வரலாம், நாளைக்கே உங்ககிட்ட மடைமாற்ற வரலாம். எப்படி வந்தாலும் எங்க இருக்கோன்னு புரிஞ்சுக்கங்க. அந்த கட்சிக்கு போனா மாவட்ட செயலாளர் ஆகலாம், அந்த கட்சிக்கு போனா மாநில பொறுப்பாளர் ஆகலாம், ஏன் எம்எல்ஏ கேண்டிடேட் கூட ஆகலாம். ஆனால் பிற கட்சிகளில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேண்டிடேட் ஆகிறதும் திமுக போன்ற கட்சியில் கிளை பொறுப்பில் இருப்பதும் ஒன்று என்பதை மறந்துவிடக் கூடாது. எங்க நேத்து கட்சி ஆரம்பிச்சு வச்சுட்டு இன்னைக்கு ஆள் இல்லைன்னா நீங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட். அதுவா பெருமை? எது பெருமை? 2 வருஷம் கூட முழுவதுமாக ஆட்சியில் இல்லாத அண்ணா மறைகிற போது அவருக்கு என்ன தெரியுமா வரலாறு இருந்தது? மிக உயர்ந்த இந்திய பாராளுமன்றம், தமிழ்நாட்டை துச்சமாக நினைத்த அன்றைய கட்சி. தமிழ்நாடுல என்ன பண்ணிடும் நினைச்சாங்க. ஒருவர் போகிறார், குள்ளமான உயரம். இவங்க எல்லாம் என்னத்தங்க மாத்திட போறாங்கன்ற போய் அந்த தலைவர் போய் பாராளுமன்றத்தில் நின்று பேசிய முதல் சொல், ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட இனத்தை சார்ந்தவன். பேசிட்டு இந்த 2 ஆண்டுகளில் அண்ணா என்ன செய்தார் முதலமைச்சராயினா துணிச்சலா சொல்றாரு, தாய் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறேன், சுயமரியாதை திருமணத்தை சட்ட நடைமுறை கொண்டு வந்திருக்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கை தான் இருக்கும். சொல்ல ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல. அடுத்து சொன்னாரு, அடுத்த ஆட்சிக்கு யாருனாலும் வரலாம், நானே ஆட்சியில இருப்பேன்னு சொல்ல முடியாது, ஆட்சிக்கு யாருனாலும் வரலாம், வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் இந்த 3ல கை வைக்கணும், புள்ளிய மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாதுன்னு சொல்லல. சொல்லி இருந்தா அது ஆணவமாக கூட நினைக்கப்படலாம். ஆனா அண்ணா என்ன தெரியுமா சொன்னாரு?
ஏதாவது மாத்த நினைச்சேன்னா தமிழ்நாட்டு மக்கள் திரண்டெழுவார்கள். அந்த அச்சம் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை அண்ணாதுரைதான் ஆள்கிறேன் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார். இன்றைக்கு அதை அப்படியே யோசிச்சு பாருங்க, வரலாறு எப்படி திரும்புதுன்னு. நான் ஆட்சிக்கு வந்துருவேன், நீ ஆட்சிக்கு யாருனாலும் வா. எங்க தலைவர் ஆசிரியர் சொல்லுவாரு, ஓட்டு போடுற வயசும் கட்சி ஆரம்பிக்கிற வயசும் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் நல்லா இருக்கிறவங்க யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. வேற என்ன கிரைட்டீரியாவா இது? இப்படிதான்தான் யாருனாலும் ஆரம்பிக்கலாம். அதனால நீங்க யாருனாலும் கனவு இருக்கலாம். அப்படி கனவு காண்றவங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். நீ யார் தேர்தல் அறிக்கை வச்சாலும் 1001 தான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்க முடியும். 1000க்கு குறைச்சு சொல்ல முடியாது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் 1000, தமிழ் புதல்வன் திட்டம் 1000, நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம், இதுல எல்லாம் கை வைக்கணும்னு நினைச்சா தமிழ்நாட்டு மக்கள் திரண்டெழுவார்கள். அந்த அச்சம் ஏற்படுகிற வரை தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆள்கிறார் என்று துணிச்சலோடு சொல்லலாம்.